ஹலோ வியூவர்ஸ், நான் இப்போ கணேஷ சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையாரை வைக்கிறதுக்கு ஒரு மண்டபம் எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு தீந்து போன செலோடேப் ரிங், அதுக்கப்புறமா நான் லோட்டஸ் பண்ண போகிறேன். அதனால பிங்க் அண்ட் ஆப்பிள் க்ரீன் பேப்பர் ஃபார் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர் பெட்டல்ஸ், இந்த மாதிரியான ஒரு பேஸ், அதுக்கப்புறம் க்ளூ கன் இல்லைன்னா ஃபெவிகால், சிசர்ஸ், இவ்வளோ தான் வேணும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக, ரொம்ப சீக்கிரமாக ஒரு மண்டபம், ரொம்ப அழகான மண்டபம் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் பேர்ல்ஸும் வேணும், டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பேர்ல்ஸ் வேணும். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸை ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இது பெயிண்ட் பண்ணியாச்சு. கார்னர்லாம் நான் விட்டுட்டேன், ஏன்னா ஒட்ட போகிறோம் நம்ம, ஸோ தெரியாது எனிவே. அதனால் நடுவில் மிடில் மட்டும் நல்லா பெயிண்ட் பண்ணிட்டா போதும். இது பாருங்கள், நான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மிடில் நம்ம பிள்ளையார் வைக்கணும், அது மட்டும்தான் தெரியும். இந்த கார்னரெல்லாம் நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போது அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பேப்பர், நான் லோட்டஸ் ஃப்ளவர் பண்ண போகிறேன். அதனால இந்த பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3x3 inches. இந்த பிங்க் கலர் பேப்பர் 3x3 inches-ஆக கட் பண்ணி நிறைய நிறைய அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், 3x3 inches பேப்பராக. அதுக்கப்புறமா இந்த 3x3 inches பேப்பரை ஒரு பீச்சில் சுண்டல் போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கோன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி கோன் பண்ணிவிட்டு இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் பண்ணணும். இந்த கோன் எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பரில் இந்த ஒரு கார்னர் வச்சுக்கோங்க. இந்த கார்னர் ஒரு பக்கத்துலேருந்து கரெக்டாக இந்த கார்னரில் பிடிச்சிட்டு மடக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் கோன். ஸோ அவ்வளோதான். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு எண்ட் அப்ளை பண்ணால் போதும். இப்படி ஓட்டிட்டிங்கன்னா கோன். ஸோ இது இப்போ பாருங்கள், நான் நிறைய கோன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ரெடியாக இருக்குது கோன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே ஒட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா சுற்றி ஒட்டணும். இது தாமரைப்பூ மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிடணும். அப்போ நடுவில் இந்த ஸ்பேஸ் பிள்ளையார் வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை ஒட்டலாம். இப்போது இவ்வளோ ஒட்டிட்டேன். இது ஒட்டும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பேக் சைட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இதோட சேர்த்து இப்படி ஒட்டக்கூடாது. ஒட்டினாக்கா எல்லாமே ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால இது இங்கே இந்த பெட்டல் க்ளோஸில் இருந்தாலும் இதை தள்ளி ஒட்டணும். அப்போ தான் ஒரு இதுக்கும் தனித்தனி ஆங்கிள் கிடைக்கும். ஸோ கரெக்டாக சர்க்கிள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே இது ரெண்டையும் இப்படி ஒட்டி ஒட்டி ஒட்டினீங்கன்னா எல்லாமே ஒரே டுவர்ட்ஸ் ஒன் ஆங்கிளாக போயிடும். அதுக்கு பதிலாக இந்த இன்பிட்வீன் இந்த டிப் நேரோ எண்டு தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. பெட்டல்ஸ் ரொம்ப தள்ளி இல்லாமல் க்ளோஸில் இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. அப்போ ரொம்ப அழகாக வரும். ஸோ முடிச்சாச்சு.
இப்போது இது ஒரு லேயர் முடிச்சாச்சு. இன்னும் ஒன்றையும் ஊட்டிடுறேன் இருங்க. ஸோ இந்த பெட்டல்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஒரு லேயர் கிடச்சிச்சு பியூட்டிஃபுல்லாக. இப்போ அடுத்தது வந்து இங்கே ஒட்ட ஆரம்பிக்கணும். இப்படி இன்பிட்வீனில் ஒட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 2 லேயர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த லேயர் ஒட்டுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2வது லேயர் ஒட்டிட்டேன். எல்லாம் 2வது லேயர் ஒட்டிட்டேன். நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸுக்காக லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். என்னோடய பேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி பேஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுனாக்கா பிள்ளையார் சைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளையார் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாருனாக்கா இந்த ஸ்பேஸ் இஸ் ஓகே. இல்லை பிள்ளையார் ரொம்ப ஸ்மால் பிள்ளையார் அப்படின்னாக்கா இன்னொரு லேயர் கூட நீங்கள் அடுக்கலாம். இன்னொரு லேயர் பெட்டல்ஸ் 3 லேயர்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் நடுவில் விட்டால் பிள்ளையார் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இது எதுக்கு இந்த செலோடேப் ரிங் எதுக்குனாக்க இதை வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக பண்ணுறதுக்காக இதை வந்து இது அடியில் ஓட்டணும். இந்த பேஸில் கொஞ்சம் இருங்க காட்டுறேன். இப்போது இந்த பேக்கில் இது இப்படி ஒட்டினாக்கா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இது நல்லா தூக்கிட்டு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணோம். இதை வந்து சென்டரில் ஒட்டிடுங்க. இப்போது லீவ்ஸ் பார்க்கணும். இதை தள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த க்ரீன் ஆப்பிள் க்ரீன் பேப்பர் இருக்குல்ல, ஆப்பிள் க்ரீன் பேப்பர் A4 சைஸ் பேப்பர். இந்த A4 சைஸ் பேப்பரில் 8 அதாவது ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி 1/4 ஃபோல்ட் பண்ணி அதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி 1/8 அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற பேப்பரை லெங்த் வைஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணாக்க இது வந்து லீஃப் மாதிரி பிரிச்சிங்கன்னா லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா லீஃப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி எல்லா பேப்பரையும் கட் பண்ணிவிட்டு இங்கே இப்போது இதை வந்து இங்கே ஒட்டிடலாம். இங்கே அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் கேப் விட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதை ஒட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அடி பெட்டல்ஸ்க்கு அடியில் அதில் வந்து ஒட்டிட்டிங்கன்னாக்கா பெட்டல் அப்படி லீவ்ஸ் மாதிரி இருக்கும். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதோ இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. இதை ஒட்டிட்டேன். லீவ்ஸ் எல்லாம் ஒட்டிட்டேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதில் நடுவில் பிள்ளையார வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள். இந்த மண்டபம் சூப்பராக இருக்குல்ல இந்த பிள்ளையாருக்கு. லீவ்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். இந்த செகண்ட் லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருந்தா அடி லேயர் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அண்ட் லீஃபும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் செய்யும்போது இன்னும் பெட்டராக பண்ணுங்கள், என்னோட இன்னும் அழகாக பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த பெரிய ஸ்பேஸும் இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அண்ட் நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன், பேர்ல்ஸ், பர்பிள் எல்லாம் ஒட்டியிருக்கேன். பட் இது ரெண்டும் சேம் அப்பர் லேயர் அண்டு
பிலோ லேயர் வந்து சேம் லெவலில் இருக்கிறதுனால தெரியல. ஸோ நீங்கள் செய்யும்போது கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் திங். பாருங்கள், பிள்ளையார் ஸ்டில் அழகாக இருக்கார்ல, இந்த பேஸோட ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்லேயே ஏற்கனவே இருக்கிற பிள்ளையார், அதை நான் வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து பூஜைக்காக புதுசாக வேறு பிள்ளையார் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளையாருக்கும் இந்த மாதிரி அழகான ஒரு தாமரை பூ மண்டபம் செஞ்சு கொடுங்க. Hope you enjoyed this video. Thank you so much.